தீ பரவட்டும் என்பது அண்ணாவுடைய நூலுக்கு பெயர். அண்ணா விவாத பொருளாக்குனது மூடநம்பிக்கை வழங்குகிற நூல்களை, ஏடுகளை எரிக்க வேண்டும். பெரியார் கருத்தா சொன்னார், அதை ஒரு விவாதமாக்குனவர் அண்ணா. அதுக்கான முதல் விவாதம் நடந்த இடம் சேலம் செவ்வாய்ப்பேட்டை. அறியாமையை, அழிவை அகற்றுகின்ற நெருப்பு. நெருப்பு என்பது என்ன? அழுக்கு அகற்றுவதுதான், அறியாமை அகற்றுவதுதான், எதிர்ப்பை அகற்றுவதுதான், ஒளியை வழங்குவதுதான். இன்னும் நெருப்பு எப்பொழுதுமே மேல் நோக்கி பாயும், எப்பயுமே மேல் நோக்கி தான் இருக்கும். அது நெருப்பினுடைய இயல்பு. அதுபோல ஒரு சமூகம் எப்படி இருக்கணும்? தீ மாதிரி இருக்கணும், மேல் நோக்கி தான் இருக்கணும், முன்னோக்கி தான் இருக்கணும். மொழிப்போர் அப்படிங்கிறது ஒரு மொழியினுடைய ஆதிக்கத்தை ஏற்க மாட்டோம் என்று ஒரு இனம் எழுந்து நின்று போராடுவது தான் மொழிப்போர். உருதுக்கு எதிர்ப்பாக நடந்த போர் தான் வங்காளத்தில் ஏற்பட்ட வங்கப்போர். அந்த வங்கப்போரில் இறந்தவங்க வெறும் 5 பேர் தான். 5 பேர் இறந்தது பிப்ரவரி 21. அதுக்காக இப்பொழுது நடக்கிறது உலக தாய்மொழி நாள் விழா. வங்கதேச போராட்டத்தை நாம் உலகின் பார்வைக்கு கொண்டு போய் விட்டோம்னா வங்கதேசம் கொண்டு போய் விட்டது, நாம கொண்டு போகல. அதை யுனெஸ்கோ ஏற்றுக்குச்சு. உலக தாய்மொழி நாள் அறிவித்து இந்த வரலாற்றை சொல்றாங்க. உண்மையில சொல்ல வேண்டியவர்கள் நாம். விரும்பி படிப்பது வேறு, படித்தே தீர வேண்டும் என்று திணிப்பது வேறு. இது ஒரு சமமின்மை. இது 38 வந்துருச்சு, வெளிப்படையா வந்துருச்சு. அப்பொழுதுதான் நீங்க எல்லாம் கட்டாயம் ஹிந்தி படிக்கணும். 6, 7, 8 வகுப்பு. முதல் மொழியாக அப்பொழுது இருந்தது சமஸ்கிருதம், 2வது மொழியாக இருந்தது ஆங்கிலம், 3வது மொழி விருப்ப பாடம் தமிழ். அதை நீக்கிட்டு கட்டாயப்பட இந்தின்னு கொண்டாந்தாச்சு. இந்த தமிழுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு விருப்ப பாடம். அதையுமா அடிக்கிறீங்கிற பொழுதுதான் அது வெளிப்பட்டது. இந்தியை திணித்தால் உங்களுக்கு இந்தியா கிடைக்கும், முழு இந்தியா கிடைக்காது. உங்களுக்கு முழு இந்தியா வேண்டுமா, இந்தியா வேண்டுமா? முழு இந்தியா வேண்டும் என்றால் இந்தியை திணிப்பதை கைவிட்டு விடுங்கள். இந்தி தான் ஆட்சி மொழி என்று அறிவிப்பதை கைவிட்டு விடுங்கள். இந்தியா தான் வேண்டும் என்றால் விருப்பம் போல் செய்யுங்கள். இன்னொன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் தமிழ்நாட்டில் ஈவே ராமசாமி பெரியார் என்ற ஒரு மாமலை இருக்கிறது. 38 இந்தியை திணித்து கையை சுட்டுக் கொண்டவர்கள் நீங்கள். அவரை கவனத்தில் வைத்துக் கொண்டு எதையும் நிறைவேற்றுங்கள் என்றார். அப்படி சொன்னவர் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது வரலாற்று ஆய்வாளர், மார்க்சிய பெரியாரிய தமிழ் தேசிய ஆர்வலர், திமுக கல்வியாளர்கள் அணி மாநில தலைவர் செந்திலை கௌதமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கங்காதரன் இயக்கத்தில் பராசக்திங்கிற படம் வந்திருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போரை மையமாக வச்சு வந்திருக்கிறதுனால ஸோ அந்த மொழிப்போர் திரும்ப ஒரு பேசுபொருள் ஆகிருக்குது. அதை ஒட்டி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி முதல்ல சார், நீங்கள் அந்த படத்தோட இசை வெளியீட்டுலால் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. ஸோ அந்த படத்தோட உங்களோட பங்களிப்புகள் இருந்ததா? அன்றைய பராசக்தி 1952 வந்தது. இன்றைய பராசக்தி 73 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 வந்திருக்கு. அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு அழைச்சிருந்தாங்க. அதுக்கு சென்னையில் தான் நடந்தது. அந்த விழாவில் நான் பேசி முடிக்கிற பொழுது சொன்னேன், அந்த பராசக்தியால் பகுத்தறிவு தீ பரவியது, இந்த பராசக்தியால் தமிழ் தீ பரவும் சொன்னேன். பேசி முடித்து மேடையை விட்டு இறங்குற பொழுது நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் உடனே கை கொடுத்து மற்ற செய்திகளை சொல்லிவிட்டு இதையும் சொன்னார். நீங்கள் சொன்ன இதே செய்தியை நாங்கள் எங்களுடைய விளம்பர வாசகமாக வச்சுருக்குறோம் அப்படின்னார். எனக்கு தெரியாது, தீ பரவட்டும்னே வச்சுருக்குறோம் அப்படின்னார். தீ பரவட்டும் என்பது அண்ணாவுடைய நூலுக்கு பெயர். அண்ணா விவாத பொருளாக்குனது மூடநம்பிக்கை வழங்குகிற நூல்களை, ஏடுகளை எரிக்க வேண்டும் என்பதை ஒரு விவாத பொருளாக்கினார். பெரியார் கருத்தா சொன்னார், அதை ஒரு விவாதமாக்குனவர் அண்ணா. அதுக்கான முதல் விவாதம் நடந்த இடம் சேலம் செவ்வாய்ப்பேட்டை. சேலம் சித்தையன்னு அண்ணாவோட மூத்தவர். அவர் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். அதில் இந்த மூடநம்பிக்கை தருகின்ற, சமூகத்தை பின்னோக்கி இழுக்கின்ற நூல்களை எல்லாம் எரிக்க வேண்டும், அகற்ற வேண்டும் என்று அண்ணா பேச, அதை மறுத்து பேசியவர் மகாகவி பாரதியாருடைய வகுப்பு தோழர், அவரோடு சேர்ந்து அதே பாரதி பட்டத்தை வாங்கிய நாவலர் சோமசுந்தர பாரதியார். அவர் தான் அண்ணாவை மறுத்து பேசினார். நடுவராக இருந்தவர் சேலம் நகராட்சி கல்லூரி முதல்வர், மிகச்சிறந்த கணித மேதை ராமசாமி கவுண்டர். அவர் தான் நடுவராக இருந்தார். இதுதான் முதல் பேச்சு. அதில் இறுதியை பேசி முடிக்கிற பொழுது அண்ணாவின் கருத்தை நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த கவிதை நயத்துக்காக ஏற்றுக்கொள்ளலாமே, அதனுடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்று இறங்கி வந்தார். சமரசத்தை நோக்கி இறங்கி வந்தார். 2வது அப்படி ஒரு விவாதம் நடந்த இடம்
சென்னை சட்டக்கல்லூரியில் இதே தலைப்பில் அண்ணா பேசினார். அவரை மறுத்து பேசியவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை. அவர் தான் பேசினார். நடுவராக இருந்தவர் நான் இருக்கிற கோவையைச் சேர்ந்த கோவை கிழார் ராமச்சந்திரன் செட்டியார்னு பேர். அவர் எழுதியதான் கொங்கு நாட்டு வரலாறு. இந்த பேச்சுகள்லாம் காற்றோடு கலந்து போகிற பேச்சு தான் அன்றைக்கு. அவற்றை குறிப்பெடுத்து, அன்னைக்கெல்லாம் அந்த ஒளிநாடா கருவி கிடையாது, குறிப்பெடுத்து அவற்றை புத்தகமாக போட்டார்கள். அதுக்கு பேர் தீ பரவட்டும். இந்த 2 ஊரில் தான் பேசினது. 2 ஊர் பேச்சையும் தொகுத்து போட்ட நூலுக்கு பெயர் தீ பரவட்டும். ஆனால் கீழே அறிஞர் அண்ணான்னு போட்டிருக்கோம். ஆனால் உண்மையில் அறிஞர் அண்ணா பேச்சு மட்டும் இல்லை, எல்லாருடைய பேச்சும் இருக்கும், இருவருடைய தீர்ப்பும் இருக்கும். அதை இப்பொழுது வேறொரு பொருளை கொண்டு வராங்க. மொழி போர் தீ பரவட்டும் என்பது போல கொண்டு வந்திருக்கிறாங்க பராசக்தி. அதை வரவேற்போம். வரலாற்று ரீதியாக வந்து இந்த தீ பரவட்டுங்கிற வார்த்தைக்கும் மொழிப்போருக்கும் தொடர்பு இல்லை. இது வேற இடம், அது வேற இடம். உணர்ச்சி ஒன்று தானே. இதுவுமே அறியாமையை அழிவை அகற்றுகின்ற நெருப்பு என்பதை என்ன, அழுக்க அகற்றுவது தான், அறியாமை அகற்றுவது தான், எதிர்ப்பை அகற்றுவது தான், ஒளியை வழங்குவது தான். அதுதான் இது ஒரு வகையான அழுக்க அகற்றுவது தான், ஒளியை வழங்குவது தான். அது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான். இன்னொன்று, நெருப்பு எப்பொழுதுமே மேல் நோக்கி பாயும், எப்பயுமே மேல் நோக்கி தான் இருக்கும். அது நெருப்பினுடைய இயல்பு. அதுபோல் ஒரு சமூகம் எப்படி இருக்கணும், தீ மாதிரி இருக்கணும், மேல் நோக்கி தான் இருக்கணும், முன்னோக்கி தான் இருக்கணும். அது ஒரு குறியீடு. நீங்கள் வரலாற்று ரீதியாக வந்து ஆய்வு செய்தி புக்குகள் எழுதியிருக்கீங்க வந்து. ஸோ அந்த வகையில் வந்து படக்குழுன்னு உங்களை சந்தித்து எதுவும் ரெஃபரன்ஸ் எதுவும் கேட்டாங்களா? செய்திகளை சொன்னாங்க. உங்களுடைய ஒளிநாடகங்கள்லாம் கேட்டோம், புத்தகங்களை படித்தோம். அதிலிருந்து எடுத்துக்கொண்ட செய்திகள் எதெல்லாம் எடுத்துக்கொண்டாங்கங்கிறத ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதை அவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா, அது ஒரு துறை. இது வந்து வெகு மக்களுக்கான ஒரு திரைப்படத்துறை. அது அவங்களுக்கு தான் தெரியும். எதை எந்த அளவுக்கு எடுத்து எந்த அளவுக்கு கொண்டு போனால் எல்லா மக்களுக்கும் போய் சேரும். அதில் இந்த படம் வெற்றி பெற்றிருக்கு. அது நமக்கு மகிழ்ச்சி தான். அதில் எதுலேயுமே நாம் உரிமை கொண்டாட வேண்டிய தேவையில்லை. அதுமாதிரி இந்த படத்தில் வந்து அந்த தீப்பரவட்டுங்கிற வார்த்தை மாதிரி அந்த பொள்ளாச்சியில் நடந்த போராட்டமும் வந்து படத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. வந்து பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுங்கிறத சொல்ல முடியும். மொழிப்போர் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழியினுடைய ஆதிக்கத்தை ஏற்க மாட்டோம் என்று ஒரு இனம் எழுந்து நின்று போராடுவது தான் மொழிப்போர். இப்போ வங்கதேசத்துலலாம் அதனோடு தான் நடந்துச்சு. உருதுக்கு எதிர்ப்பாக நடந்த போர் தான் வங்காளத்தில் ஏற்பட்ட வங்கப்போர். அந்த வங்கப்போரில் வந்து இறந்தவங்க பேர் 5 பேர் தான். 5 பேர் இறந்தது பிப்ரவரி 21. அதுக்காக இப்பொழுது நடக்கிறது உலக தாய்மொழி நாள் விழா. வங்கதேச போராட்டத்தை நாம் உலகின் பார்வைக்கு கொண்டு போய் விட்டோம்னா, வங்கதேசம் கொண்டு போய் விட்டது, நாம் கொண்டு போகலை. அதை யுனெஸ்கோ ஏற்றுக்கிட்டதுனால உலக தாய்மொழி நாள்னு அறிவித்து இந்த வரலாற்றை சொல்கிறாங்க. உண்மையில் சொல்ல வேண்டியவர்கள் நாம். அதுக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நாம் மொழிக்காக போராடணும். முதல் மொழிப்போர் 1938, அது 1.5 ஆண்டு காலம் நடந்தது. 2ஆம் மொழிப்போர் 1948, அது 56 நாள் நடந்தது. 3ஆம் மொழிப்போர் தான் இப்பொழுது வந்திருக்கிற படம் பராசக்தி, இது 50 நாள் நடந்தது. 4வது மொழிப்போரும் உண்டு, அது 1986 நடந்தது. அதுதான் மிக நீண்ட காலம் நடந்த போர், 144 நாட்கள் நடந்த போர். 1938 மொழிப்போர் பள்ளிக்கூடத்தில் கட்டாயம் இந்தி, அதை எதிர்த்து நடந்த போர். 48 மொழி போர் அதே தான், கட்டாயம் இந்தி படிங்க சொன்னாங்க. இப்போ எங்கள் மொழியை நீங்கள் படிங்க, உங்கள் மொழியை நாங்கள் படிக்கிறோம். அது எப்படி நீங்கள் எங்கள் மொழியை தான் படிக்கணும்? இது திணிப்பு, எதிர்த்தோம். இந்த ரெண்டுமே கல்வியில் வந்த திணிப்பு. 65 மொழி போர் அப்படி இல்லை. 65 மொழி போர் அது ஆட்சி மொழியில் இந்தி, கல்விக்கும் அதுக்கும் மாணவர்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை, ஆட்சி மொழியாக இந்தி மட்டுமே இருக்கும் என்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக வந்தது தான் 86ஆம் ஆண்டு மொழி போரும். அதுதான் ஏறத்தாழ 144 நாள் நடந்த நீண்ட போராட்டம். அதை நடத்தியவர் கலைஞர். முதல் போராட்டத்தை நடத்தியவர் பெரியார். அப்பொழுது திணித்தவர் ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி. அவர் தான் இந்தியா விடுதலை பெறலை. 47 தான் விடுதலை பெறுது, அரசியல் விடுதலை. ஆனால் 37 இந்தியை திணிக்கிற முயற்சி கொண்டாந்துட்டாங்க. இங்கே இந்த சென்னை மாநகரிலேயே இந்தி பிரச்சார சபா இருக்குது. எப்பொழுதுலேருந்து? 1918 இருந்து. விடுதலை பெறுவதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தி பிரச்சார சபா வந்துருச்சு. அப்போது தமிழ் பிரச்சார சபா வடநாட்டில் இருக்கணுமா இல்லையா? விடுதலை என்பது ஒரு நாட்டில் எல்லா மொழிகளுக்கும் சமம் தானே. நாங்கள் இந்தி பிரச்சார சபா ஏற்றுக்கிறோம், இன்னைய வரைக்கும் இருக்குது. ஒரு எதிர்ப்பு கிடையாது. அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, எப்பொழுதும் இருக்காது. அது ஒரு மொழி. எந்த மொழியும் படிப்போம் விரும்பினால், எந்த மொழியும் எதிர்ப்போம் திணித்தால். இவ்வளவுதான் வேறுபாடு. விரும்பி படிப்பது வேறு, படித்தே தீர வேண்டும் என்று திணிப்பது வேறு. 1918 இந்தி பிரச்சார சபா இருக்க அனுமதித்தோம் நாம். ஆனால் தமிழ் பிரச்சார சபாவை வடநாட்டில் இன்றைக்காவது வைக்க முடியுமா? எப்பொழுதும் கிடையாது.
இது ஒரு சமமின்மை. இது 38லேயே வந்துருச்சு, வெளிப்படையாக வந்துருச்சு. அப்பொழுதுதான் நீங்கள் எல்லாம் கட்டாயம் ஹிந்தி படிக்கணும். 6, 7, 8 வகுப்பு. அப்போ வகுப்பு கிடையாது, அது பேர் படிவம், ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம். இந்த 3 ஃபார்ம்லேயும் கட்டாயமாக இந்தியை படிக்கணும். முதல் மொழியாக அப்பொழுது இருந்தது சமஸ்கிருதம். 2வது மொழியாக இருந்தது ஆங்கிலம். 38ல் எப்படி கல்வித்துறை இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ உள்ள ஆசிரியர்களுக்கே புரியும். நான் ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர், அது எங்கள் துறை, நாங்கள் தான் சொல்ல முடியும். முதல் மொழி சமஸ்கிருதம், 2வது மொழி ஆங்கிலம், 3வது மொழி விருப்ப பாடம் தமிழ். அதை நீக்கிட்டு கட்டாயப்பாடம் இந்தின்னு கொண்டாந்தாச்சு. இங்கே தமிழுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு விருப்ப பாடம், அதையுமா அழிக்கிறீங்கிற பொழுது தான் அது வெளிப்பட்டது. ஸோ தமிழ் கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. வந்தாச்சு. என்ன வீட்டில் பேசிக்கங்க, அது என்ன தமிழ் தானே, உங்கள் வீட்டில் பேசினா பத்தாதா, அதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புறக்கணிப்பு. 50,000 ஆண்டு கால வரலாறுடைய, 5,000 ஆண்டு கால சான்றுடைய, இந்தியாவினுடைய முதல் எழுத்து என்ற பெருமையுடைய, உலகத்தின் முதல் இலக்கண நூலை பெற்றிருக்கிற மொழி என்ற சிறப்பை உடைய அந்த தமிழை நீங்கள் வீட்டில் சும்மா பேசிக்கிட்டா போதும், அது ஒன்றும் பள்ளிக்கூடத்தில் வேலை இல்லை என்கிற அளவுக்கு அதை ஒதுக்கி தள்ளினார்கள். அப்போ தான் மக்களுக்கு ஏற்பட்ட கோபம். கிட்டத்தட்ட கல்வித்துறையிலே இல்லை, இந்தியாவை விட்டே ஒழிப்பதுங்கிறவர் தான். இந்தியாவில் தானே தமிழ்நாடு இருக்குது, இப்போ இங்கே ஒழிச்சா இந்தியாவில் அழிச்ச மாதிரி தானே. அப்படி இருந்ததுனால தான் அது அவ்வளோ பெரிய ஒரு கோபத்தை, சீற்றத்தை, எழுச்சியை உண்டாக்குனுச்சு. 38 மொழி போர். அது 1.5 ஆண்டு காலம் நடந்த போர். இப்போ நடக்கிற போரெல்லாம் காலையில் 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வருவாங்க, அது அடையாள போர். இந்த போர் தீர்வு காணும் போர். உண்டா இல்லையா, எங்கள் மொழிக்கு வாழ்வு உண்டா இல்லையா, இந்தி திணிப்பை நிறுத்துவாயா மாட்டாயா, இப்படி கேட்குற இயல்பு பெரியார் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. பெரியார் தான் நடத்தினார். முதல் மொழிப்போர் பெரியார் தான் நடத்தினார். பெரியார் தான் நடத்தினார். 1922 அவர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அவர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அதனால் உள்ள என்ன நடக்குது என்பது அவருக்கு முழுமையாக தெரியும். ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி மாநாட்டிலையும் மாநாடு ஒரு பக்கம் நடக்கும், இந்திக்கான மாநாடு, ஆதரவு மாநாடு ஒன்று, இன்னொன்று இணையாக நடக்கும். எதற்காக? அப்போ இந்தியாவில் உள்ள எல்லா மொழிக்கும் இப்படி நடத்துவீங்களா மாநாடு? இந்த செய்திகள்லாம் காந்தியாரே ஒத்துக்கலை, அண்ணல் காந்தியடிகளே ஒத்துக்கலை. அவர் இந்தியை ஏற்றுக்கொள்ளாதவர், அவர் இந்துஸ்தானியை தான் ஏற்றுக்கிட்டார். இப்படி இருக்கிற பொழுது எதற்காக இந்த வீம்பு? 22லே எதிர்த்தார், 26ல் கடுமையாக எதிர்த்தார், 25லேயே அதை விட்டு வெளியே வந்துட்டார். அப்பொழுது அவர் காங்கிரசினுடைய உறுப்பினர் இல்லை, மாநில தலைவர். பெரியாரை பற்றி புரிந்து கொள்வதற்கு வரலாற்றில் அவருக்குரிய பங்கு தெரிந்ததான் தெரியும். அப்போதுக்கு பேரும் தமிழ்நாடு காங்கிரஸ் தான். அப்பவே தமிழ்நாடு வந்துருச்சு. விடுதலை பெறுவதற்கு முன்னாலேயே தமிழ்நாடு என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் 67ல் அண்ணா அதே தமிழ்நாடுங்கிற பேர் கொண்டு வந்தப்போ எதிர்த்தாங்க. எவ்வளோ வியப்பு பாருங்கள். அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர், பிறகு தலைவர், அந்த 2 பொறுப்புகளில் இருந்தவர் என்பதனால உள்ளே நடக்கிற அந்த மொழி ஆதிக்கத்தை புரிந்து கொண்டார். 25ல் வெளியே வந்துட்டார். பிறகு அவர் உருவாக்கின இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். 1930 நன்னிலத்தில் மாநாடு போடுற பொழுது மறுபடியும் இந்தி திணிக்கலை, சட்டம் இல்லை, இருந்தாலும் இந்தியை எதிர்க்கிறார், அதுக்கான தீர்மானம் போடுறார். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் சாமி சிதம்பரனார் என்ற அறிஞர். 37ல் தான் முதலமைச்சராக வர்றார் ராஜகோபாலாச்சாரியார். இங்கே ஒரு அமைச்சரவை என்று வந்தது 1920. இங்கே முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது நீதி கட்சி. காங்கிரஸ் இயக்கம் ஆட்சிக்கு வந்தது 1937. ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி தான் வந்தார், அதுதான் 37. வந்த உடனேயே சொல்லிட்டார் இந்தி தான். காரணம், சமஸ்கிருதம் வழக்கிழந்து போய்விட்டது. சமஸ்கிருதத்தின் வழியாகத்தான் வருணாசிரமத்தையும் சனாதனத்தையும், இப்போ அதே குரல் இப்போ வருது, வருணாசிரமத்தையும் சனாதனத்தையும் காப்பாற்ற முடியும். இதே வார்த்தையை ராஜகோபால் சொன்னார். அந்த வழக்கிழந்த சமஸ்கிருதத்தை மக்களிடத்தில் வரவேற்பு பெற வைக்க முடியாது. அதற்கு எளிமையான வழி சமஸ்கிருதத்தை பேச்சு மொழியாக்கி இந்தி. அவர் சொன்ன சொல்லு, இந்தி கத்துண்டா சான்ஸ்கிரிட் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னார். அவ்வளோதான். இதுக்கு 2க்கும் அர்த்தம் ஒன்று தான், பொருள் ஒன்று தான். இந்தி படித்தாங்கன்னா 2க்கும் ஒரே எழுத்து தான், ஒரே சொல்லு தான். எளிமைப்படுத்தப்பட்ட சொற்கள் மட்டும் இந்தியில் இருக்கும். இந்தி உருவானதே 500 ஆண்டு தானே, லல்லுஜிலால் தானே உருவாக்கினார். 50,000 ஆண்டு வரலாறு உடைய தமிழுக்கும் 500 ஆண்டுக்கான இந்திக்கும் இணையாக வச்சு பேசுகிறதே சரியானது இல்லையே, பொருத்தப்படாது தானே. அப்போ அந்த இந்தியை தான் கொண்டு வந்தார், லல்லுஜிலால் தான் உருவாக்கினார். அதுதான் 38ல் வந்துச்சு. 125 பள்ளிகளில் 3 வகுப்புகளில் மட்டும்னார். அப்போ ஒன்றும் அசைவு இல்லாமல் இருந்துச்சு, யாருமே ஒன்றும் அதை எதிர்க்கலை. அப்போ மிகுந்த கோவப்பட்டார் பெரியார். புலவர்களே, நான் ஒரு புலவர் தான், அவர் புலவர்களை தான் கோவப்பட்டார். நீங்கள் தானே தமிழை சொல்லி உயிர் வாழ்கிறீங்க,
புலவர்களே, உங்களில் முதுகெலும்பு உள்ளவர்கள் ஒரு புலவர் கூட இல்லையான்னார். அப்போ கரூரில் அறிவுதய கழகம்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார் ஈழத்து அடிகள் என்பவர். அவர் தான் இந்திய எதிர்த்து அறிக்கை போட்டவர். இன்னொருத்தர் புலவர் அருணகிரிநாதர்னு ஒருவர். இன்னொருவர் சண்முகானந்த அடிகள், அவர் இங்கே தான் இருந்தார், சென்னையில் தான் இருந்தார். இன்னொருத்தரும் புலவர் தான், அவர் பேர் மணிமொழியார், காஞ்சி மணிமொழியார்னு பேர். இவங்கெல்லாம் தான் சின்ன சின்ன வகையில் எதிர்ப்பை காட்டினாங்க. பெரிய அளவில் எதிர்ப்பை காட்டினவர் இப்போ சொன்ன தீப்பரவட்டும்ல அண்ணாவை எதிர்த்து பேசினாரே நாவலர் சோமசுந்தர பாரதியார், மகாகவி பாரதியாருடைய வகுப்பு தோழர். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். அவர் காங்கிரஸ்காரர். அவர் தான் இந்திய கடுமையாக எதிர்த்து ஒரு 8 பக்க அறிக்கை ஆங்கிலத்தில் எழுதி முதலமைச்சருக்கு அனுப்பினார். அப்போ முதலமைச்சர்னு சொல்ல மாட்டாங்க. அப்பொழுது இவங்களுக்கு பேர்லாம் பிரைம் மினிஸ்டர் தான், சீஃப் மினிஸ்டர் இல்லை. அண்ட் வாப்பர் லெட்டர் டு த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ராஜகோபாலாச்சாரிக்கு எழுதினார். எழுதி என்ன பையன் வேலை போச்சு. சோமசுந்தர பாரதியாரோட வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அவரை இந்த லெட்டர்னால. இதனால தான் இந்திய அரசு கொண்டு வருவதை ஒரு அரசு ஊழியர் இருப்பதா வேற என்ன? இன்னைக்கு அதே மாதிரி தானே இருக்கும். அன்னைக்கு அதே மாதிரி தான் அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை அது ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் இருப்பதா? சாதாரண ஆசிரியர் தானே, அப்படி தான் நினைப்பாங்க. யாரையுமே சாதாரணம் தானே, அதிகாரம் அப்படி தானே நினைக்க வைக்கும். அப்படி நினச்சாங்க. அப்போ அந்த நிலையில தான் துறையூருக்கு வர்றார் அறிஞர் அண்ணா வர்றார். சுயமரியாதை மாநாட்டின் தலைவராக வர்றார், பேச வர்றார். அனுப்பி வைத்தவர் பெரியார், அனுப்பப்பட்டவர் அண்ணா. அதுதான் அவர் பேசுகிற முதல் மாநாடு, சுயமரியாதை இயக்க மாநாடு. சின்ன வயசு. அந்த மாநாட்டில் தான் முதல் முறையாக எழுதி வச்சு படிக்கிறார் அண்ணா. அந்த துறையூருக்கு பக்கத்தில் உள்ளது தான் கரூர். அங்கே இருக்கிறவர் தான் ஈழத்தடிகள், அவருக்கு அறிமுகம் உள்ளவர். நேராக ஈழத்தடிகளை வந்து பார்க்குறார். இது மாதிரி நான் அறிக்கை போட்டிருக்கிறேன், நாங்கள்லாம் அங்கங்கே சின்ன சின்ன வகையில் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சோமசுந்தர பாரதியாரே அறிக்கை விட்டு கூட ஒரு பெரிய எழுச்சியை காணோம், நீங்கள் ஐயா கிட்ட சொல்லுங்கள், பெரியார்கிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ எல்லா அறிக்கைகளோடு வந்து அண்ணா பார்க்குறார். அப்போ சென்னையில் வந்து இந்திய எதிர்ப்புக்கான அந்த முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அது நடக்கிற பகுதியெல்லாம் அந்த முத்தியாலுப்பேட்டை பகுதி தான் கொஞ்சம் எழுச்சி உள்ள பகுதி. இன்னைக்கு அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. அந்த பகுதியை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. அங்கே தான் தர்மாம்பாள் இருந்தாங்க, அங்கே தான் காஞ்சி மணிமொழியார், இப்படி இந்த முன்னோடிகள் எல்லாம் இருந்த பகுதி. ஒரு 7-8 பேர் மட்டும் இந்தி ஒழிக பழக்கமிட்டுக்கிட்டு போவாங்க. இவ்வளோ பெரிய எழுச்சியாக உண்டாக வேண்டிய ஒரு போராட்டத்தை ஒரு சின்ன அளவில் நடத்துகிறாங்களே அப்படின்னு பெரியார் முன்னால் முன் வந்தார். பெரியார்கிட்ட ஒரு நேர்மை உண்டு. இது வந்து மொழி போராட்டம். நான் மொழியில் வந்து ரொம்ப பெருசாக படித்தவன் கிடையாது. அவர் தன்னை எப்பயுமே எளிமைப்படுத்திக்குவார். நான் ரொம்ப படித்தவன் கிடையாது, நான் 4வது தான் படித்தேன். அதனால் இந்த துறையில் வல்லுநராக இருக்கிறவங்க 2 பேர், மறைமலை அடிகள், இன்னொருவர் அவருடைய மாணவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். எல்லாத்துலேயுமே அவர் வந்துடுவார். ரொம்ப ஆன்மீக பேராசிரியர் அவர், நாவலர் சோமசுந்தர பாரதியார். ஒவ்வொரு தமிழாசிரியரும் அவர் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த 2 பேரை முன்னால் நிறுத்துங்க. தமிழுக்கு அவங்க தான் கருத்தாணையர், அத்தாரிட்டி. நான் வந்து போராட்ட உத்திகளை வகுத்து கொடுக்குறவன், இயக்கம் நடத்துகிறவன், எனக்கு அவ்வளோதான் தெரியும். அவங்க மேலே தான் நம்பிக்கை வரும் மக்களுக்குன்னார். வெடிச்சிருச்சு. 1938 ஜூன் மாதம் 3ஆம் நாள் அன்னைக்கு தான் முதல் நாள் போராட்டம் வெடிச்சது. உண்ணாவிரதம் இருந்தவர் பல்லடம் பொன்னுசாமி என்பவர். அவர் காங்கிரஸ்காரர். இந்த மொழி போராட்டம் காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் கலந்துருந்தாங்க. கட்சி கடந்து நடந்த போராட்டம் தான். அவர் ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னால் போய் உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்கு சிறை. அப்படி செய்யக்கூடாதுன்னார் பெரியார். முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னால் செய்யக்கூடாது, இது எங்கே திணிக்கப்படுது? பள்ளிக்கூடம், அங்கே தான் நாம் மறியல் பண்ணணும் அப்படின்னு இந்து தியாலஜிக்கல் உயர்நிலை பள்ளி, அந்த பள்ளியின் முன்னால் தான் இது மறியல் செய்வோம்னு அறிவித்தார். ஒரு நாளைக்கு 2 பேர், அப்படி தான், எல்லாம் ஆண்கள் தான், ஒரு நாள் மட்டும் பெண்கள். இப்படி தான் ஒரு அந்த முறையை வகுத்துக்கிட்டார். இந்த முறை தான் பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. நாடு முழுவதும் இருந்து அப்படியே படைப்படையாக அணியணியாக வர்றாங்க. வந்து சேர்ந்த இடம் ஈரோடு. போராட்டம் நடக்கிற இடம் சென்னை, ஆனால் வந்து குவிந்த இடம் ஈரோடு. இப்படிலாம் ஒரு தலைவரை பார்க்க முடியாது. பெரியாருடைய வீடு எப்பொழுதுமே சத்திரம். எத்தனை பேர் வேணாலும் போகலாம், தங்கலாம், சாப்பிடலாம். அது பாட்டு சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்தியர் போராட்டத்தின் போது சொல்லவே வேண்டாம், இதுக்குன்னே இருக்குது. அப்போ இங்கேருந்து போகும், அஞ்சல் அட்டை போகும், 8 வேட்டி அனுப்புங்கள், 2 சேலை அனுப்புங்கள்னு கடிதம். ஏன்னா ஈரோடுங்கிறது தான் நெசவுக்கு பேர் பெற்ற ஊர். அதை பார்க்குற காவல்துறை சரி வேட்டி சேலை தானே விட்டுருங்க மட்டும் போட்டுருவாங்க. அது ஒரு குழு குறியீடு. வேட்டி அனுப்புங்கள்னா ஆம்பளைங்களும் அனுப்புங்க, சேலை அனுப்புங்கன்னா பெண்கள் அனுப்புங்க, உடனே இங்கேருந்து அனுப்புவாங்க. அப்படி தான் போராட்டம் 1½ ஆண்டு காலம் நடந்தது.
ஒரு கட்டத்தில் பெரியாரும் சிறைப்பிடிக்கப்பட்டார். அவர் என்றைக்கு கைதானவரோ அதே நாளில் கைதானவர் தான் இந்த சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த நடராசன். அவர் சிறையிலேயே இந்த சித்திரவதை மற்ற உடல் நலிவு ரெண்டும் சேர்ந்த காரணத்தினால் இறந்து போனார். நடராசன் இறந்து போனது போல பெரியாரும் இறந்து போய்விட்டால் அந்த அந்த கொந்தளிப்பை நம்மளால் தாங்கவே முடியாதுன்னு அச்சப்பட்டார் ராஜகோபாலாச்சாரியார். அதனால் பெரியாரை தூக்கி ஆந்திராவில் போட்டாங்க, பெல்லாரி சிறைக்கு போட்டாங்க. அப்படிலாம் நடந்தது. நடராசன் இறந்து போனார். நடராசன் தான் முதல்ல இறந்தார். இன்றைக்கும் சென்னையிலே மூலக்கொத்தளத்தில் நடராசன் தாளமுத்து 2 பேருக்குமான நினைவிடம் இருக்குது. இப்பொழுதுதான் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அது ஒரு சுடுகாடு, போகிறதுக்கே வழி கிடையாது, நல்ல பாதை அமைச்சு அவங்க நினைவிடத்தையும் புதுப்பிச்சு மேற்கூரையெல்லாம் அமைச்சு இந்த ஆண்டு அந்த நினைவிடத்துக்கே போயிட்டு வந்துட்டார். அவர் முதல்வரே போயிட்டு வந்ததுனால இப்போ அந்த இடம் ஆள் நடமாட்டத்துக்குரிய இடமா மாறிடுச்சு. இப்போ இந்த பராசக்தி படம் வந்ததுனாலே மூலக்கொத்தளம் செல்லுகின்றவர்களுடைய எண்ணிக்கையும் கூடும், மொழி உணர்ச்சி உடையவர்களுடைய எண்ணிக்கையும் கூடும். அந்த மொழி போராட்டம் முடிவதற்கு முன்னாலேயே ராஜகோபாலாச்சாரியார் பதவியை விட்டு விலகிட்டார். அவர் போட்ட ஆணையை விலக்கிக் கொள்ள மாட்டேன், அவருக்கு ஒரு உறுதி இருக்குது. இந்தி தான், நான் ஒன்றும் பின்வாங்க மாட்டேன். ஏன் அவ்வளோ தீவிரமாக தான் நினைக்கிறீங்க? இப்போ காங்கிரஸ்லேருந்தும் நிறைய பேர் எதிர்த்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பரவலாக ஒரு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. வழக்கிழந்து போச்சு வடமொழி சமஸ்கிருதம், அதன் மூலம் தான் வருணாச்சிரமத்தை சனாதனத்தில் நிலைநிறுத்த முடியும். நிலைநிறுத்தணும்னா இந்தி வரணும். அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது. அதாவது காங்கிரஸ் இயக்கம்ங்கிறத ஒன்றா பார்க்க முடியாது. காங்கிரஸ் இயக்கத்துக்குள்ளே 2 பிரிவாக இருக்கும், எப்பொழுதுமே இருக்கும். அது எல்லா இயக்கங்களுக்குள்ளேயுமே இருக்குது இன்னை வரைக்கும். வைதிகத்தின் வழியாக விடுதலை பெறுவது ஒரு பிரிவு. அதில் வந்தவர் தான் பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், இப்படி அவங்கெல்லாம் உள்ளவங்க. சமத்துவத்தின் மூலம் விடுதலை பெறுவது அதுதான் வ.உ.சி. அப்படி இவங்க இந்தியா ஒரே நோக்கம், இந்தியாவுக்கு விடுதலை வேணும். எதன் வழியாக? சனாதனம் வைதிகத்தின் வழியாக, அது ஒரு குழு. சமத்துவத்தின் வழியாக, அது ஒரு குழு. இப்படி தான் 2 பிரிவாக தான் இருக்கும். அதனால் இப்போ இவர் ராஜகோபாலாச்சாரியார் எந்த பிரிவு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த பிரிவுக்கு இந்த மொழி தான் வேணும், இந்த அடையாளம் தான் வேணும், இதனோட திணிப்பு தான் வேணும். அதனால் செஞ்சார். அவர் தான் ஆணை போட்டார், பின்வாங்க மாட்டேன், வெளியேறிட்டார். அடுத்த ஆளுநருடைய ஆட்சி, ஆளுநர் தான் நீக்கினார். நீக்கிய நாள் 1940ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள். இன்றைக்கி வங்கதேச போராட்டத்தை இணைத்து பேசுகிற அதே பிப்ரவரி 21ஆம் நாள் தான் கட்டாய இந்தி ஒழிக்கப்பட்ட நாள். இந்த வரலாற்றை நாம் இணைத்து பேசுகின்ற வாய்ப்பு இனியாவது ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பராசக்தி ஓரளவுக்கு நமக்கு பயன்படும். இந்த கட்டாய இந்தி ஒழிக்கப்பட்டதனாலே காப்பாற்றப்பட்ட மொழி தமிழ் மட்டும் அல்ல, இந்திய மாநில மொழிகள் அனைத்தும். இல்லைன்னா இந்திய மாநில மொழிகள் அனைத்துமே வீட்டோடு சுருக்கப்பட்டு அது ஒரு வீட்டு மொழியாக குறுக்கப்பட்டு கல்வி மொழியாக ஒரு துறை சார்ந்த மொழியாக இந்தி மட்டும்தான் இருந்திருக்கும். இந்தி சமஸ்கிருதம் தான் இருந்திருக்கும், ஆங்கிலமும் இருந்திருக்கலாம். இவ்வளவுதான் இருந்திருக்கும். அந்தந்த மாநில மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கும், அடையாளமே இழந்திருக்கும், சிதைக்கப்பட்ட நிலை தான் வந்திருக்கும். இதை காப்பாற்றிய பெருமை பெரியாருக்கு தான் அப்படின்னு அவருக்கே தெரியாது. எல்லாம் வரலாற்றை அப்படி கூர்ந்து பார்க்கிற பொழுது தெரியும் எவ்வளோ பெரிய செயலை செஞ்சுருக்கிறார். அன்னைக்கு இறந்து போனது 2 பேர் தான். அடுத்த நாள் விடுதலை அடைஞ்சிருச்சு, 47 விடுதலை அடைஞ்சிருச்சு. விடுதலை அடைந்த பிறகு சும்மா இருப்பாங்களா? மறுபடியும் அந்நியர் ஆட்சியில் ஆங்கிலேய ஆட்சியிலேயே இப்படி இந்தி தான் சொல்லிகிட்டு இருந்தவங்க 47 விடுதலை பெற்ற பிறகு 48 மறுபடியும் இந்தி தான், கட்டாயம்தான், பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் தான் சொன்ன உடனே மறுபடியும் போராட்டம். அது 56 நாள் நடந்த போராட்டம். அப்போ ஒரு முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர் இருந்தார், ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் தான், நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு இவர், யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு இப்படி ஆடுறாரு என்று கல்வி அமைச்சரை கை காட்டினார். அந்த கல்வி அமைச்சர் கோவையை சேர்ந்தவர் அவினாசலிங்க செட்டியார். அவர் தான் இந்தி திணிப்பில் ரொம்ப வேகம் காட்டியவர். அவர் தான் முதல்வருக்கு அதில் ஆர்வம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். அந்த நிகழ்ச்சிகள்லாம் அதெல்லாம் படமாக காட்டினா ரொம்ப வியப்பாக இருக்கும். முதல்வராக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் உட்கார்ந்துருக்கிறார். இந்தி திணிப்பை எதிர்த்து மறுபடியும் போராட்டம் அறிவிச்சிட்டார் பெரியார் அறிவித்த உடனே நேராக கோட்டைக்கே போயிட்டார். கோட்டைக்கு போய் எங்கள் ராமசாமி, இவர் 2 பேரும் ராமசாமி தான், எங்கே ராமசாமி அப்படின்னு உடனே இது மாதிரி பெரியார் ராமசாமி வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே ஓடோடி வருவார் அலுவலகத்தில் இருந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்.
ஏன்னா அவருடைய பையனுக்காகத்தான் சேரன்மாதேவியில் நிலை மாவட்டம், சேரன்மாதேவியில் குருகுலம் போராட்டம் நடத்தினவர் பெரியார். அது வந்து ஓமந்தூரார் ஓமந்தூருடைய பையனுக்காக பண்ணது தான். ஓமந்தூருடைய பையனுக்கு சமமாக பந்தி வைக்கவில்லை, சமமாக தண்ணீர் குடிக்க அனுமதிக்கவில்லை, பந்தி வேறு பானை வேறு என்று சாதி காரணமாக இழிவுபடுத்தப்பட்டதனால் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்காக பரிந்துதான் அவ்வளோ பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த பெரியார் நடத்தினார். இந்த வரலாறு அவருக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாத. ஓடோடி வர்றார், வந்து பெரியாரை அழைச்சிக்கிட்டு போய் பெரியாரை உட்காரல, நீங்கள் தான் இதில் இந்த நாற்காலியில் உட்காரணும், நீங்கள் உட்கார வேண்டிய நாற்காலின்னு கேட்டுவார். அதில் முதலமைச்சராக நீங்கள் உட்காரணும், நீங்கள் உட்கார வேண்டிய நாற்காலியில் நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் வந்து உட்காருங்கம்பார். பெரியார் அமைதிப்படுத்திட்டு அப்புறம் தான் என்ன ஒரு முறை செஞ்சால் மறுபடியும் அதே செய்வீங்களா என்பது போல் அவருடைய கருத்தை சொல்ல, இதுதான் நான் சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது, சொந்தமாகவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அந்த செய்தியெல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் நடந்த செய்திகள். இந்த காட்சிகளெல்லாம் பார்த்தா தான் தெரியும் எப்பேற்பட்ட மனிதர்களெல்லாம் எளிமையாக வாழ்ந்துருக்கிறாங்க. அதே 40ஆம் ஆண்டு இந்தி ஒழிக்கப்பட்ட போது, கட்டாய கல்வி மொழி இந்தி ஒழிக்கப்பட்ட பொழுது ஆளுநராக இருந்தவர் சர் ஆர்தர் ஹோப் ஒரு முறை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து கேட்பார் பெரியாரை, முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கங்க. ஏன்னா ராஜகோபாலாச்சாரியர் முதலமைச்சராக இல்லை, அவர் கட்சியும் வர முடியாது, முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கங்க, அதிகாரமிக்க பதவியில் அமர்வது என் வழக்கமில்லை, மறுத்துருவார். மறுபடியும் ஆளுநர் ஈரோட்டுக்கு வந்து கேட்பார், அப்பையும் மறுத்துருவார். அடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து அழைச்சி மறுபடியும் கேட்பார், நீங்கள் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கணும்ட்டு. ஒரு முதலமைச்சர் பதவியவே வேண்டான்னு சொன்னவர் பெரியார் 3 முறை அழைப்பாங்க. அப்போ ஈரோட்டில் அழைக்கிறப்ப மட்டும் ராஜகோபாலாச்சாரியா போய் பெரியாரை பார்ப்பார், நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுங்க, நான் உங்கள் அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருக்கிறேன். இப்படிலாம் நடந்துச்சு. முதலமைச்சருக்கு மீறி அவினாசி செட்டியார் செய்கிறாருன்னா யார் இருந்தால் அதுக்கு பின்னாடி மேலே உள்ளவங்க தான், அவங்களுடையது தான். இப்போ நடக்கிறது அப்படி தான் நடக்குது இல்லையா, அது மாதிரி உள்ளது. நம்மளது வெறும் மாநில அரசு தானே, அப்படி நடந்தது. உடனே இந்தி ஒன்றும் கட்டாயம் இல்லை, விருப்ப பாடம்னு அறிவிச்சிட்டாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. 65 மொழி போராட்டம் என்பது அது ஆட்சி மொழி பற்றியது. இந்தியா விடுதலை பெறப்போகுது 47ஆவது ஆண்டு, ஆகஸ்ட் 15 அறிவிச்சாச்சு. அப்போ நமக்குன்னு ஒரு சட்டம் வேணும், சட்டத்தை உருவாக்கியாச்சு. அது 3 ஆண்டுக்கு மேலே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குழு போட்டிருக்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபை, அரசியல் சட்ட உருவாக்க குழு, அது ஒவ்வொரு குழுவாக உருவாக்கிக்கிட்டே வர்றாங்க. அதில் கடைசியில் தான் ஆட்சி மொழி குழு வருது. அதில் தான் சிக்கல் வரும்னு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. 1949 விடுதலை பெற்று 2 ஆண்டுக்கு பிறகு 1949 செப்டம்பர் 12, 13 2 நாளும் கடுமையான விவாதம் நடக்குது. இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அங்கே வடநாட்டில் உள்ளவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அது அவங்க மொழி, அவங்க தாய்மொழி மேலே அவங்களுக்கு பற்று இருப்பது இயற்கை. ஆனால் எங்கள் தாய்மொழி மேலே எங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது என்று நினைப்பது தவறு. அதுதானே இது விவாதம். இதில் எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாது, அவங்கவுங்க அம்மா அவங்கவுங்களுக்கு முக்கியம். இது ஒரு இயற்கையான உணர்ச்சி. அப்போ அதற்கான எதிர்ப்பு ஆதரவு என்று மாறி மாறி வருகிற பொழுது ஒரு கட்டத்தில் நேருவே பயந்துருவார். இங்கே ஒரு கொலை விழுந்தாலும் விழுமுன்னு ஒரு அச்சத்தோடு ஓடுன காட்சிகள்லாம் உண்டு. அப்படிலாம் நடந்த பொழுது தான் அதற்கான வாக்கெடுப்பு நடக்கும். உண்மையிலேயே எந்த மொழி இருக்க வேண்டும், இந்தியாவில் இந்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா, அவ்வளவுதான் கேள்வி. இன்னொரு மொழி சொல்லலை, இந்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா, இந்தி இருக்க வேண்டும் வேண்டாம் அப்படின்னு அந்த அரசியல் நிர்ணய சபையில் அந்த ஆட்சி மொழி குழுவில் உள்ளவங்க மட்டும் வாக்கு போடுறாங்க. அப்போ ஆதரவாக 44 வாக்கு, எதிர்ப்பாக 44 வாக்கு கிடைக்கிது. இப்போ ரெண்டுமே சமமாகுது. இப்போ நம்ம இதில் முடிவெடுக்க வேண்டாம் சொல்லுகிறவர் நேரு. ஒரு வகையான சமநிலை உண்டு, மக்கள் நாயக பண்பும் உண்டு. இதை நாம் ஒட்டுமொத்தமாக அரசியல் நிர்ணய சபை குழு எல்லாரையும் வச்சு நாம் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு நேரு சொல்வார். அதுபோல் அங்கே வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அங்கே வாக்கெடுப்பு நடத்துகிறப்போ ஆதரவு 77, எதிர்ப்பு 77. இதோட முடிஞ்சிருந்தால் இந்த சிக்கலே வந்திருக்காது, மொழி போருக்கு வேலையே வந்திருக்காது, மொழி திணிப்பை பற்றி இத்தனை பேச்சே வந்திருக்காது. அந்த குழுவின் தலைவராக இருந்தவர் அவர் வாக்கு போடக்கூடாது, அதுதான் நாகரிகம், அதுதான் கண்ணியம், அதுதான் மரபு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு பேர் உரிமை வாக்குன்னு பேர், காஸ்டிங் ஓட். என்னுடைய உரிமை வாக்கை இந்திக்கு ஆதரவாய் போடுகிறேன் அப்படின்னு போட்டுருவார். அவர் யார் என்பதில் வரலாற்றில் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ராஜேந்திர பிரசாத்னு சொல்லுவாங்க. அது தவறு. ராஜேந்திர பிரசாத் அப்படி செய்யலை. ராஜேந்திர பிரசாத் இந்தி வெறியர், முதல் குடியரசுத் தலைவர் அவர் தான், மிக கடுமையான இந்திய ஆதரவாளர்.
ஆனால் அவர் பேரை சொல்லுவாங்க, அவர் தான் வாக்கு போட்டாருன்னு. உண்மையில் அவர் போடலை. இது நடந்த பொழுது அந்த வாக்கை போட்டவர் பட்டாபி சீதாராமையா, அவர் தான் போட்டார். பட்டாபி சீதாராமையா வைத்தது தான் இந்த நெருப்பு, இந்த தீ இன்னைக்கு பரவி இருக்குதே. அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் தான் இப்படி போட்டார். அவர் தான் இந்திக்கு ஆதரவாக வாக்கு போட்டார். அந்த ஒற்றை வாக்கில் தான் நினைச்சு. அப்பொழுது அந்த விவாதம் வந்த பொழுது ரொம்ப கடுமையாக பேசினவங்க 2 பேர். ஒருவர் கோவையை சேர்ந்தவர், கூட்டுறவின் தந்தை ராமலிங்கம் செட்டியார், ராமலிங்கம் செட்டியார். அவரோட அண்ணன் பையன் தான் அவினாசிலிங்க செட்டியார். இந்திய திணிச்ச அவினாசிலிங்க செட்டியாரோட சித்தப்பா அவர் நீதி கட்சிக்காரர். அவர் தான் இந்தியை திணிக்கிற பொழுது நான் இன்னொரு நாட்டில் இருக்கிற உணர்வைத்தான் பெறுவேன், இப்பொழுதே நான் எங்களுடைய நாட்டில் இருக்கிற உணர்வை டெல்லியில் பெறவில்லை, இது இன்னொரு நாட்டில் இருக்கிற ஒரு நிலைமையைத்தான் ஒவ்வொரு செயல்களும் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன, இந்தியை திணித்தால் நிச்சயம் இது இன்னொரு நாடாகத்தான் மாறிவிடும் என்பது போல கோபமாக பேசுவார். அடுத்து ஒருத்தர் பேசுகிற பொழுது இதோட கடுமையான சொற்களை பயன்படுத்துவார். அவர் யாருன்னு தெரிஞ்சால் வியப்பாக இருக்கும். அவர் சொல்லுவார், இந்தியை திணித்தால் உங்களுக்கு இந்தியா கிடைக்கும், முழு இந்தியா கிடைக்காது. உங்களுக்கு முழு இந்தியா வேண்டுமா, இந்தியா வேண்டுமா? முழு இந்தியா வேண்டும் என்றால் இந்தியை திணிப்பதை கைவிட்டு விடுங்கள், இந்தி தான் ஆட்சி மொழி என்று அறிவிப்பதை கைவிட்டு விடுங்கள், இந்தியா தான் வேண்டும் என்றால் விருப்பம் போல் செய்யுங்கள். இன்னொன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் தமிழ்நாட்டில் ஈவே ராமசாமி பெரியார் என்ற ஒரு மாமலை இருக்கிறது. 38 இந்தியை திணித்து கையை சுட்டு கொண்டவர்கள் நீங்கள், அவரை கவனத்தில் வைத்து கொண்டு எதையும் நிறைவேற்றுங்கள் பார். அப்படி சொன்னவர் டி கிருஷ்ணமாச்சாரி, நிதியமைச்சராக இருந்தவர், காங்கிரஸ்காரர். அவரும் பிராமணர் தான். அதுக்கு பிறகு தான் வாக்கெடுப்பு நடக்குது. அப்புறம் எல்லாத்துக்குமான பொது வாக்கெடுப்பு நடக்குது. இப்படியெல்லாம் படிப்படியாக நடக்கிற கட்டம். ஆனால் எதுலேயுமே இந்திக்கு ஆதரவாக இல்லை, எல்லாம் சமநிலை தான். பட்டாபி சீதாராமையா மட்டும்தான் இந்திக்கு ஆதரவாக ஒரே ஒரு வாக்கு போட்டார். விவாதங்களில் கடுமையான அனழுதிரிக்கிற விவாதம். இதெல்லாம் அரசியல் நிர்ணய சபை விவாத புத்தகங்கள்லேயே இருக்குது, எல்லாம் ஆவணங்களாக இருக்குது, எல்லாமே ஆதாரங்களோடு உள்ளவை. அதற்கு பிறகு இந்த 5 தான் இந்திய ஆட்சி மொழி. எப்பொழுது? இன்னும் 15 ஆண்டு வரைக்கும் பார்த்து கொள்ளலாம். 15 ஆண்டு காலத்தில் எப்படியும் நமக்கு சில பேர் விலை வருவார்கள், சில பேரை விலைக்கு வாங்கலாம், சில பேரை ஆசை காட்டி, அதிகார ஆசை காட்டி எப்படியோ வளைத்து கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் அந்த மொழிப்போர் நெருப்பை அணைத்து விடலாம். அதனால் 15 ஆண்டு. 1950 ஜனவரி 26 அரசியல் சட்டம் நடைமுறை. ஆனால் இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்பது இன்னும் ஒரு 15 ஆண்டுக்கு பிறகு 1965 ஜனவரி 26. இதுதான். அந்த 26 வந்துருச்சு. 1965ஆம் ஆண்டு வந்துருச்சு. அதுதான் 65ஆம் ஆண்டு மொழிப்போர். இன்றைய பராசக்தியெல்லாம் சொல்லுவது ஆட்சி மொழியை பற்றிய மொழி போராட்டம். இந்த மொழி போராட்டம் வெடிக்கிறதுக்கு முன்னாலே 2 ஆண்டுக்கு முன்னாலே 63 அண்ணா அறிவிச்சிட்டார். அதுக்கான போராட்டம்லாம் வெடிச்சிருச்சு. 64 ஓராண்டுக்கு முன்னால் ஜனவரி 25ஆம் நாள் தான் சின்னச்சாமி, கீழப்படுவூர் சின்னச்சாமி தன்னுடைய உடம்பையே தீக்கு இரையாக்கி கொண்டவர். மொழிக்காக உயிரிழந்த முதல் மனிதர் உலகத்திலேயே கீழப்படுவூர் திருச்சி சின்னச்சாமி தான். அவர் தான் ரொம்ப மாதிரி முதலமைச்சர் பக்தவச்சலம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறார். முதலமைச்சரும் திருச்சி வந்திருக்கிறார். அவர் ஏறின அதே தொடர் வண்டியில் சின்னச்சாமி ஏறிட்டார். அவர் தொடர் வண்டியில் ஏறி அவர் முதலமைச்சருங்கிறப்ப கிட்ட நெருங்க முடியாது. எங்கே இறங்குறாருன்னு பார்த்தார். அவர் சின்ன எழும்பூரில் தான் இறங்கணும். எழும்பூரில் இறங்கலை, முன்னாலே தியாகராய நகர்லேயே இறங்கிடுறார். தியாகராய நகரில் முதலமைச்சர் இறங்கினார்னு தெரிந்த உடனே இவரும் தியாகராய நகரில் இறங்கிடுறார். இறங்கி அவருடைய காலில் விழுந்து கும்பிடுவார். ஐயா, நீங்கள் தான் தமிழை காப்பாற்றணும். முதலமைச்சர், ஐயா நீங்கள் தான் தமிழை காப்பாற்றணும்னு அவர் எட்டி உதச்சிட்டு போயிடுவார். ஏவட்டா அவன் தமிழ்னு என்பது போல் எட்டி உதச்சிட்டு போயிடுவார். அந்த சீற்றத்தோட மனக்கொந்தளிப்போட மறுபடியும் திருச்சி சென்ற சின்னச்சாமி தான் நேராக ஒரு ஒளிப்பட நிலையம், ஃபோட்டோ ஸ்டுடியோ போய் தன்னை படம் எடுக்க சொல்லி அந்த பற்றுச்சீட்டை தன்னுடைய மகள் இன்னைக்கு இருக்கிறாங்க, திராவிட செல்வி அவங்க பேர், மகளுக்கும் மைத்துனருக்கும் அந்த பற்றுச்சீட்டை அனுப்பி என் படத்தை வாங்கிக்கோங்க, இன்னொரு நண்பருக்கும் கடிதம் எழுதி வைத்து விட்டு அடுத்த நாள் காலை 6 மணிக்கு, விடியற்காலையில் 6 மணிக்குள்ளேயே ரயில் நிலையம், தொடர் வண்டி நிலையம் நோக்கி இந்தி எதிர்ப்பு முழக்கத்தை முழக்கமிட்டுக்கிட்டே போவார். என்னை ஊற்றிக்குவார். உடம்பே பற்றி எரியும், உள்ளத்தில் பற்றிய நெருப்பு உடலாக எரிந்ததை கண்ட பிறகு தான் தமிழ்நாடே பற்றி எரியும். அது ஓராண்டுக்கு பிறகு
இவர் இறந்தது 64 ஜனவரி 25. முழுமையான மொழி போராட்டம் வெடித்தது 1965 ஜனவரி 25. அன்றையிலிருந்து 65 மார்ச் 15 வரைக்கும் 50 நாள்கள் தமிழ்நாடாக இல்லை. அதில் தான் ஒவ்வொரு கட்டமாக இருக்கிற பொழுது 27 65 ஜனவரி 27ஆம் நாள் இராணுவம் வந்து இறங்கும். எந்த மொழி போர்லையும் அப்படி இராணுவம் வரல. இராணுவம் என்பது எதிரி நாட்டை நோக்கி போய் சுடுவதற்குத்தான், எதிரிகளிடமிருந்து நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்குத்தான். சொந்த நாட்டுக்கு பாடுபடுகிற, சொந்த உரிமைக்கு பாடுபடுகிற அந்த சொந்த மக்களை நோக்கியே இராணுவத்தின் துப்பாக்கி நீளும் என்பதை அப்பொழுதுதான் பார்த்தது நம்முடைய நாடு. இராணுவம் வந்து இறங்குனுச்சு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மாணவர் அவர், ராஜேந்திரன், சிவகங்கையைச் சேர்ந்தவர் அவர். காரைக்குடி கள்ளல் நகரத்தில் காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றியவருடைய மகன் அவர். அவர் தான் அந்த ஊர்வலத்துக்கு முன்னால் வருகின்ற பொழுது எல்லாம் சிதறி ஓடுங்க, இன்னும் இந்தி ஒழிய தமிழ் வாழ்க, நிறுத்துங்க, திரும்பி போங்கிறப்ப ஒரு முன்னேறியே வந்தார். சுட்டுட்டான். சுட்ட உடனே ராஜேந்திரன் அங்கேயே இறந்துட்டார். அவர் இறந்து விழுந்த இடத்துல இப்பொழுதும் வேட்டி கட்டிய உடையோட ராஜேந்திர சிலை இருக்குது. அவருக்கு பின்னால் வந்தவர் நெடுமாறன் ஒருவர், அவர் ஊரில் திருத்தணி, அவருக்கு மேலே சூடுபட்டுருச்சு. அவரை உடனே தூக்கிக்கிட்டு போனவர் பின்னால் ஐஏஎஸ் அதிகாரி பதவி வகித்தவர் தியானேஸ்வரன் தான் உடனே அந்த குண்டடிப்பட்ட நெடுமாறனை தோளில் சுமந்துக்கிட்டு மருத்துவமனைக்கு போய் அவர் காப்பாற்றப்பட்டார். அந்த ஊர்வலத்தில் வந்த பல பேர் பின்னால் பெரும் அதிகாரிகளை எல்லாம் உயர்ந்தார்கள். ஆனால் அந்த உணர்வு மாறாமல் இருந்தார்கள். ராஜேந்திரன் இறந்ததுனால ஏற்பட்டது ஒரு அடுத்தடுத்து தான். இதே சென்னையில் விருகம்பாக்கம் அரங்கநாதன், சிவலிங்கம் இவங்கெல்லாம் நெருப்பு வச்சுக்கிட்டாங்க. அதே போலவே சின்னச்சாமி போலவே 1000 சின்னச்சாமி இருந்தால்தான் இந்த மொழியை காப்பாற்ற முடியும் என்ற உணர்வோடு இன்றைக்கி சென்னையில் அவங்க பேரெல்லாம் பாலம், சிவலிங்கம் பாலம், அரங்கநாதன் பாலம், அதுபோல் வரிசையாக அடுத்தடுத்து எங்களுடைய இறப்பிற்கு பின்னாவது இந்த இனம் வெளிப்படையட்டும், எழுச்சி பெறட்டும், அதுபோல் இறந்தாங்க. அதனுடைய உச்சகட்டமாக வந்தது தான் பிப்ரவரி 10 துப்பாக்கிச்சூடு. பிப்ரவரி 10 அது நடந்து 40 இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு. ஏன்னா ஒரு 18 நாள் எந்த போக்குவரத்துமே இல்லை. பேருந்து இல்லை, தொடர் வண்டி தமிழ்நாடு முழுக்க செயலற்று நிற்கிது. அரசாங்கமே இல்லை, எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லை. வெள்ளக்கோயில், கரூர், திருப்பூர், குமாரபாளையத்தில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு அழிவு. ஆனால் எல்லாமே அழிந்தது அதிகம், வெளியில் சொன்னது மிக மிக குறைவான தொகை. அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படி தான் நடந்துச்சு. 40 இடங்களுக்கு மேலே துப்பாக்கிச்சூடும். அதற்கு 2 நாளைக்கு பிறகு நடந்தது தான் மார்ச் 12 ஒரே ஒரு ஊரில், அதான் பொள்ளாச்சி. 1965 பிப்ரவரி 12ஆம் நாள் அன்னைக்கு சந்தை ஊரடங்கு இருக்கிற பொழுது தான் இராணுவம் போய் இறங்கியாச்சு. இறங்குற நிலையில் அதெல்லாம் பொருட்படுத்தாமல், எங்களையும் பொருட்படுத்தாமல் ஒருவன் போகிறானே, அஞ்சலகம் நோக்கி போகுதே ஒரு கூட்டம், ஒருத்தன் மட்டும் மேலே இருக்கிறானே, ஏரியவன் எங்களுடைய இந்தி எழுத்தை அழிக்கிறானே, அவங்களுக்கு அந்த உணர்ச்சி தானே இருக்கும். எங்கள் இந்தியை அழிக்கிறானேன்னு பார்த்தோன்னே உடனே எந்த விதமான எச்சரிக்கையும் செய்யாமல், அறிவிப்பு செய்யாமல் உடனே சுட்டாச்சு. முழங்காலுக்கீழே சுடணும், வானை நோக்கி சுடணும், எந்த எச்சரிக்கையுமே கிடையாது. எது இல்லையே, எந்த முறையுமே இல்லையே. எதிரி நாடு கூட அப்படி செய்யலையே. சுடப்பட்ட உடனே விழுந்த உடனே மக்களுக்கு சும்மா இருக்க முடியுமா? ஆடுகோழி இறந்தால் கூட சும்மா இருக்க முடியாது. யாரா பாவி இப்படி பண்ணேன்னு தானே கேட்பாங்க. ஒரு 10வது படிக்கிற மாணவன் சும்மா இருப்பாங்களா? எல்லாம் கையில் கிடந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு இராணுவத்தை துரத்த அவர்கள் கையில் துப்பாக்கியே இருக்குது. அவங்க கண்ணை மூடிக்கொண்டு சுட விழுந்த உடல்கள் 250க்கு மேலே என்பது இப்போ தானே தெரியுது. இறந்த உடலெல்லாம் பொழைச்சிட்டாங்க. பொள்ளாச்சிக்கும் பழனிக்கும் நடுவில். ஆனால் வந்து பல்வேறு விதமான தகவல்கள் சொல்கிறாங்க. சிலர் ரொம்ப குறைவாக சொல்கிறாங்க, சிலர் 100 சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் வந்து 20 பேருன்னு தான் முதலமைச்சர் அறிவித்தார். பொள்ளாச்சியில் இருந்து இறந்தவங்க 20 பேருன்னு அறிவித்தார். அப்புறம் மற்ற அரசியல் கட்சிகள், உள்ளூர் மக்கள்லாம் சேர்ந்து எப்படியும் ஒரு 50 குறையாதுங்க. இல்லைங்க 80ங்க, இல்லை நான் 100க்கு குறையுமா, அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 8 ஆண்டுக்கு முன்னாலே தான் ஒரு இராணுவ தளபதி வந்தார். அண்ணா அறிவாலயத்துக்கு வந்தவர் சொன்னார், அந்த பொள்ளாச்சி படுகொலையிலே பங்கேற்ற பாவி நான் தான். எல்லா அதிகாரிகளோடு நானும் ஒரு முக்கியமான அதிகாரி. நான் தமிழன் இருந்தால் என்னால் உண்மையை சொல்ல முடியல. அன்னைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டவரோட எண்ணிக்கை ஆளுக்குன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, நாங்கள் அள்ளி கொட்டின உடம்பே 250 பேருக்கு மேலே. என்னங்க உண்மையிலே 250 பேருக்கு மேலே? யாரோட பேர் கேட்கவே இல்லை, யாருடைய முகவரியும் நெருங்கவே விடலை, யாரையும் உடலை கூட எண்ணி பார்க்கறதுக்கு யாரையும் அனுமதிக்கலை. நாங்கள் எங்களுக்கு வந்து உத்தரவு அப்படி.
அதனால் அப்படி செஞ்சோம், இப்போ நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு தான் கலைஞர் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாற்றை முறையாக எழுதி கொண்டிருக்கிறவர் பேராசிரியர் ஆர் ராமசாமி அவர்கள். அவரிடத்துல சொல்ல சொல்லி அந்த செய்தியை உடனே ஒளிபரப்ப சொன்னார். கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புனாங்க. அது நடந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது இவ்வளோ எண்ணிக்கை நடந்திருக்குதான். மொத்தத்தில் 400 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க. அங்கே மட்டுமே 250 பேருன்னா மற்ற இடங்கள் எல்லாம் அது அதிகம். அது மாதிரி பொள்ளாச்சியில் வந்து ஒரு 4 வயசு குழந்தை கூட இறந்ததா வந்து ஆமாம் ஆமாம், எல்லாம் கை குழந்தைகள், பெண்கள், எல்லாம் முதியோர், யாருமே வேறுபாடு இல்லாமல். ஏன்னா ஓடுறப்ப இறக்குறவங்க, மிதிப்பட்டு இறக்குறவங்க, சூடுபட்டு இறக்குறதும் அதோடு சேர்ந்து இது மாதிரி இறக்குறதும் நடக்குமே. உயிர் பிழைச்சா போதும்னு ஓடுற பொழுது அது யாரையுமே யாருடைய கைக்கும் கிடைக்காம பார்த்தா தான் ஒரு உணர்ச்சி பொங்காமல் இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் அந்த உணர்ச்சி கேட்குற பொழுதும் பார்க்குற பொழுதும் நினைக்கிற போதும் பொங்குமே. இப்போ இந்த படத்தை பார்த்தாலே பொங்குமே. என் இனமா இப்படி, என் மொழிக்காகத்தானே. என்ன கேட்டாக்க ஊதிய உயர்வா, அவங்க வளர்ச்சிக்கான வாய்ப்பா, எதுவும் இல்லையே. என் மொழியை வாழ விடுங்கன்னு சொன்னாங்க. வாழ விடுன்னு சொல்வது தப்பா? அழிக்காதே, நீங்கள் உங்கள் மொழியை அழிக்கவில்லையே. உங்கள் மொழியை வாழ விடுங்கள், அதே போல் எங்கள் மொழியும் வாழ ஒரு வழிகூறுங்கள். இதெல்லாம் எளிமையான கோரிக்கை தானே. ஏன் இதை செய்யலை? இப்போ இந்திய நாட்டு விடுதலைக்கு யார் அதிகமாக பாடுபட்டா? அதிகமான தண்டனை பெற்றவர் யார்? வ.உ.சி. முதல் குரல் கொடுத்தவர் யார்? வடநாட்டுக்காரரா? புலித்தேவன், வீரமங்கை வேலுநாச்சியார், மருதுபாண்டியார், வீரபாண்டி கட்டபொம்மன், வரிசையாக வருது. அப்போ இந்த வரலாறுலாம் எங்களுக்கு இருக்கிற பொழுது அதிகமான உரிமை எங்களுக்கு தாண்டி நாம் ஒன்றும் அதிக உரிமையும் கோரலையே. என்ன கோரிக்கை இப்போ வைக்கிறோம்? இந்திய நாட்டு அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிற 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் இன்றைக்கு 22 மொழி. அன்றைக்கு 14 இருந்த பொழுதே நேரு அவர்கள் சொல்லிட்டார், இந்த 14 மொழியும் தேசிய மொழி. ஆனால் சட்டத்தில் கிடையாது. இன்னை வரைக்கும் அதை ஏற்ற முடியல. ஏன்னா அவர் 64 இறந்துட்டார். கோரிக்கை வைத்தவர் ஈ.வி.கி. சம்பத். பிறகு அதை வலியுறுத்தி பேசியவர் அறிஞர் அண்ணா. ஏற்றுக்கொண்டவர் நேரு, பிரதமர் நேரு. அன்னைக்கு இருந்த மொழியின் எண்ணிக்கை 14. 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் தேசிய மொழிகள். இன்னைக்கு பல பேர் அதுவே புரியலையே. இந்தியில் ஒளிபரப்பானால் நேஷனல் பிராட்காஸ்ட், தேசிய ஒளிபரப்பு. அதே ஒளிபரப்பை மற்ற மொழிகளில், மற்ற மாநில மொழிகளில் மொழிபரப்பினால் பிராந்திய ஒளிபரப்பு, ரீஜனல் பிராட்காஸ்ட். அதுவே தப்பல்லவா? அப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியது யார்? படித்தவர்கள், செய்தி தெரிந்தவர்கள். அரசியல்வாதிகளை மட்டுமே நம்பியிருக்க முடியாது. எல்லாத்துலேயுமே மொழி பேசுகிற எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. உங்களுக்கு உங்கள் மொழி ராஷ்ட்ரிய பாஷா, தேசிய மொழி. எங்களுக்கு எங்கள் மொழி ராஷ்ட்ரிய பாஷா, தேசிய மொழி. சொல்கிறதே இல்லையே. டெல்லி போனால் ராஷ்ட்ரிய பாஷாவில் பேசு. ராஷ்ட்ரிய பாஷா உங்களுக்கு ஹிந்தி, எனக்கு தமிழ். ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்கிற சூழலை நம்ம ஏற்படுத்தவே இல்லையே. ஆனால் நேரு வாக்குறுதி இருக்குது. இப்போ இருக்கிற உள்துறை அமைச்சர் அதை ஒத்துக்கிறார். பண்மையில் கூட ஒரு இதில் பேசியிருப்பார். நடைமுறையில் வர்றப்ப சிக்கலாகிக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க. இப்போ நாம் வைக்கிற கோரிக்கை என்ன? 22 மொழியும் ஆட்சி மொழியாக வேண்டும். அதுதான் இப்போ இதனுடைய நோக்கம். இப்போ ஒரு படம், பராசக்திங்கிற ஒரு படம் வந்திருப்பதும், மொழி உணர்வை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பதும், இந்த மொழி உரிமை போராட்டத்தில் இவ்வளோ பெரிய இழப்புகள்லாம் நடந்திருக்கு என்பதை நம்ம எல்லாம் கவலையோடும் கண்ணீரோடும் நினைக்க வைத்திருப்பதும் இதற்காகத்தான். என்னதான் தீர்வு? இன்றைக்கு இளைஞர்கள் வந்து இந்த மொழிப்போர் பற்றின ஒரு சரியான புரிதல் அவங்கள்ட்ட இருக்குதா? அப்படி இல்லை அப்படின்னா பராசக்தி மாதிரி படங்கள் வந்து அதை நோக்கின வந்து ஒரு முன்னெடுப்பு நடத்தும்னு நினைக்கிறீங்களா?